சத்தமா கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, ஓ ஒருவன் தாகமாக இருந்தால் சொல்லுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை தரப்போறேன். ஒரு பிளஸிங் தரப்போறேன், ஒரு ஆசீர்வாதம் தரப்போறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்? யூ மஸ்ட் ஹேவ் thirsty. ஆமென். உனக்குள்ள என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். This is a calling. It is a calling for everyone that they have to respond to that. பப்ளிக்லி சொல்றாரு, தாகமா இருந்தால் உரத்த சத்தமாண்டா, இந்த மைக்ல கத்துற மாதிரி தான் சத்தமா எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றாரு. யாருக்காவது தாகமா இருந்தா வாங்கப்பா, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு நதியை ஓட வைக்கிறேன். ஆமென். அப்ப சொல்லுங்க, இது நான் பெறதுக்கு இயேசு அறிஞ்சிட்டா, ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன். இப்ப என்ன உள்ள இருக்கணும்? எனக்குள்ள தாகம் இருக்கணும். இந்த தாகம் நம்ம ஆராயணும், எனக்குள்ள இருக்குதா இல்லையான்றது நம்முடைய இருதயமே சொல்லும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், இன்னும் அவரை போல மாறணும், இன்னும் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நான் போகணும்ன்றவங்க? ஆமென். இது நமக்குள்ள தானாவார். ஆமென். நானாய் விரும்பும் பொழுது இந்த தாகம் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். தாகம் இருந்தால் ஆண்டவர் சொல்றார், நான் நிரப்பிடுவேன்.